இந்தாப்பா மதுரக்கரவுகளா காசுனால கவர்மெண்ட் காசு பே இப்படி நம்ம எல்லாருக்கும் நமக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும்லன்னு நினைக்கிறதோட சரிதான். முயற்சி பண்ணுமான்னு கேட்டா கேள்விக்குறிதான். நீங்க மனசு வச்சா எதையும் செய்யலாங்க. ரீசெண்டா மதுரை மாநகராட்சி ஹெட் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். படிக்கிற காலத்துல படின்னு சொன்னாலும் ஏதோ படிப்போம். ஆனா பாருங்க, ஒரு டீச்சர் இல்ல, கிளாஸ் ரூம் செட்டப் இல்ல, யாரும் படிக்காம இருந்தா கூட கேள்வி கேட்க போறது இல்ல. ஆனாலும் குரூப்பா உட்காந்து கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்காங்க. நான் கூட ஃப்ரெண்ட்ஸா வர்றாங்கன்னு தான் நினைச்சேன். பட் அப்படி இல்லங்க. எங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கணும்னு வரவங்க எஸ்எஸ்சியா இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சியா இருக்கலாம், டிஆர்பியா இருக்கலாம், இப்படி எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்களோ அந்த கேங் கூட சேர்ந்துக்கிறாங்களாம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்ற மாதிரி சேர்ந்து படிச்சா கண்டிப்பா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம்ல. பிகாஸ் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு நாலேஜ், அதெல்லாம் ஒண்ணா சேர்ந்தா சக்சஸ் தானே. நான் நோட் பண்ண வரைக்கும் பெருசா யாரும் அரட்டை அடிக்காம படிக்கிறத பத்தியே பேசினாங்க. அந்த குரூப்ல யாராவது சேட்டை பண்ணா படிடா ஒழுங்கா அப்படின்னு கண்டிச்சாங்க. மதுரக்காரவங்க பாசத்தை அள்ளி கொடுப்போம். படிக்க சொல்லித்தான்னு கேட்டா மாட்டோம்னா சொல்ல போறோம். அது மட்டும் இல்லங்க, நம்ம எம்பி சு வெங்கடேசன் சார் தமிழ்ச்சங்க ரோட்ல இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு பிரத்யேகமா இடம் கட்டி அங்க நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை அமைச்சு கொடுத்து படிக்க ஏற்பாடு பண்ணிருக்காரு. எனிவே, இன்னைக்கு தலை குனிஞ்சு படிக்கிற நாளைய அரசு அதிகாரிகளுக்கு மதுரை மக்கள் சார்பா வாழ்த்துக்கள். சமீபத்தில் கிடைச்ச ஒரு சில டேட்டால இந்தியன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு பெரும்பாலும் தமிழ்நாட்டுல இருந்து யாரும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லையா. வேலை இருக்கு, கொஞ்சம் முயற்சி பண்ணா நீங்களும் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவீங்க. எனிவே, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு மறக்காம என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நல்லா இருப்போம் எல்லாருமே எப்பவுமே ஹாப்பியா இருப்போம்.